கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பன்னீர்செல்வம் சார். வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் அந்த இரு நாட்டு இராணுவத்தினுடைய தாக்குதல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமாக பார்த்தோம்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை தான் அறிவிக்கணுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தது நீங்கள் என்ன இந்தியாவினுடைய பிரதமரா அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கூட அதை கண்டிச்சிருக்காங்க. இதுக்கு விரைவில் ஒரு நாடாளுமன்றத்தை கூடுங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? முதல்ல இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் நடத்துறது ஒரு முழு போர் கிடையாது. முழு போர்னா 48 மணி நேரத்தில் இந்தியாவும் அழிஞ்சிருக்கும், பாகிஸ்தான் அழிஞ்சிருக்கும், உலக போர் வந்திருக்கும். இது முழு போர் அல்ல. காஷ்மீர் பிரச்சனைகளை மூன்றாவது உலக நாடுகள் யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்தியாவின் நிலைப்பாடு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட இந்த போர் தொடங்கின உடனே போரின் ஒரு கட்டம் தொடங்கியிருக்கு. இது ஒரு முழுமையான போர் என்றே எங்களை போன்றவர்கள் வரலாறு படைத்தவர்கள் சொல்ல முடியாது. போரின் ஒரு கட்டம், ஏவுகணைகள் மட்டும் ட்ரோன் இந்த வகையில் போர் நடந்திருக்கே தவிர வேறு போர் அல்லது. அப்போ நீங்கள் இதை ட்ரம்ப் ஆரம்பத்தில் இந்த போர் ஒரு கட்டம் தொடங்கும் போது சொன்னார், நாங்கள் அதில் தலையிட விரும்பலை, ஏன்னா எங்கள் பேச்சை இந்தியாவும் கேட்க விரும்பாது காஷ்மீர் விவகாரம் இருக்கிறனால அப்படின்னு அவர் ஆரம்பத்தில் சொன்னார். ஆனால் இந்தியாவுடைய இந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு வித்தியாசமான பார்வை. காஷ்மீர் பிரச்சனையில் மூன்றாவது நாடுகள் யாரும் தலையிடக்கூடாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஒரு கட்ட போரை உலக நாடுகள் ஆதரிக்கணும். இது என்ன நடைமுறை? இது ஆர்எஸ்எஸ் உடைய மோடியுடைய ஐடியாலஜி, சித்தாந்தம். இப்போ அமெரிக்கா நேற்றைக்கு ட்ரம்ப் இரு நாட்டோடையும் பேசி அவர் ட்வீட் போடுறார். ஏன்னா உலக வல்லாண்மை இன்றைக்கு அமெரிக்காவுடைய கையில் தான் இருக்கு. ட்ரம்ப் ஒரு அரசியல் தலைவர், ஒரு அதிபர்ன்றதை விட ஒரு வியாபாரி. நீங்கள் அவருக்கு நியூயார்க்கில் பல்லாயிரம் கோடி மதிப்பான டவர் இருக்கு. அவர் பிஸ்னஸ் மேன். அவர் உலக நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களையும் பிஸ்னஸ் மைண்டாக தான் பார்ப்பார், வியாபார யுக்தியாக தான் பார்ப்பார். அதனால அவர் அறிவிக்கிறாரு. அறிவித்த உடனே இந்தியாவில் 2 நாடுகளும் வெளியுறவுத்துறை செயலாளர்கள், இராணுவ பொறுப்பாளர்கள்லாம் நாங்கள் போரை நிறுத்திட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நள்ளிரவில் நம்முடைய காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஒரு ட்வீட் போடுறாரு. போர் நிறுத்தப்பட்டதாக அறிவிப்பு, ஆனால் வெடிச்சத்தம் நிற்கவில்லை, என் வீட்டு அருகில் வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று உமர் அப்துல்லா உடைய ட்வீட் வருது. இந்த போர் நேற்றைக்கு கூட நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாடுடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாநில தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்திய இராணுவத்தை ஆதரித்து அப்படின்னு ஒரு பேரணியை பிரம்மாண்டமாக நடத்திருக்காரு. சங்கியில் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த புத்தி இல்லை, உணர்வுபூர்வமாக இருக்கு. தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்த இந்திய ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற ஊர் தான் தமிழ்நாடு. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னைக்கு அண்ணா அவர்கள் விலைவாசி ஒரு போராட்டத்தில் வேலூர் சிறையில் இருந்தார். அப்பொழுது சீனாவுடைய படையெடுப்பு 1962 வந்தது. அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம நாடு கேட்க முடியும், பிரிவினை நாடு. இப்பொழுது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக சீனாவால் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் திராவிட நாடு கேட்பதற்கான காரணத்தை கைவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று அண்ணா சொன்னார். நாட்டினுடைய நலன் கருதி என்றைக்கும் திராவிட இயக்கம் விட்டு கொடுத்தது இல்லை. அதே மாதிரிதான் பாகிஸ்தான் போர் 71 கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து அதிக அளவு இந்தியாவிலே எந்த மாநிலமும் கொடுக்காத அளவுக்கு நிதியை திரட்டி, யுத்த நிதியை திரட்டி கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர். அவர் தன்னுடைய சொந்த உழைப்பால், நடிப்பால் சம்பாதித்த பணத்தை யுத்த நிதியாக கொடுத்தார். அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தங்க நகைகளை கொடுத்தார்கள். நடிகர் சிவாஜி கணேசன் யுத்த நிதி கொடுத்தார். இதெல்லாம்
நாட்டின் நலன்கிறது என்றைக்கும் திராவிட இயக்கமும் தமிழ்நாடு மக்களும் உறுதியாக இருக்கிறோம். இப்போ சில சங்கிகள் சொல்கிறாங்க, நீங்கள் மோடியை ஆதரிச்சிருக்க வேண்டியதானே. நம்ம செல்லூர் ராஜ், திருமாக்கோள் மன்னன், கேபி முனுசாமி, ராஜேந்திரமா, யார் மோடி ராஜேந்திரமா அந்த போர் நடத்துறாரா. உலக நாடுகள் மோடியை காரி துப்புறா. உலக நாடுகள் இந்த மோடியை பாகிஸ்தான் இப்போது நடந்த போர் தேவையற்றது, இந்த போரில் மோடிக்கு தோல்வி என்றுதான் உலக நாட்டுடைய அறிவு சமூகம் இன்றைக்கு வர்ணிக்கிறது. உலக ஊடகங்கள் இன்றைக்கு மோடியை தூத்துகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தெர்மாக்கோள் செல்லூர் ராஜ், கேபி முனுசாமிங்க, அதை விட செல்லூர் ராஜ் சொல்றாரு, நீங்க எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமரை தான் நான் பாராட்டணும், இராணுவத்தை எப்படி நீங்க பாராட்ட முடியும். ஆனா இவர் தெர்மாக்கோள் போட்டுட்டு என்ன சொன்னார்னா, என்னையே தெர்மாக்கோள்றீங்க, என்னை 2 கலெக்டர் தான் கூட்டு போனாங்க, அவங்க பேசி தான் கேட்டு போனேன். அதாவது கெட்டது நடந்தா கலெக்டர் செயலாளர்கள், நல்லது நடந்தா ஒண்ணுமே தெரியாம செல்லூர் ராஜ் பேர் வாங்கிக்கிறது. இப்படியா பேசுறது? மோடி அன்னைக்கு துப்பாக்கிகளை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஏவுகணைய ஏவிக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி வேறு, அரசியல் பார்வை வேறு, நாட்டின் பார்வை வேறு. நாங்களாம் நடுநிலையோடு அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். உலக பார்வை இன்றைக்கு இந்த போர் உலக பார்வைக்கு வந்திருக்கு. உலகத்துல காரி துப்புற அந்த போரை. இந்திய ராணுவத்தை நாம் குறைத்து மதிப்பிடல. இன்னைக்கு உலகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச 75 ஆண்டுகள் 78 ஆண்டுகள் ஆகுது. இந்திய ராணுவம் தான் உலகத்திலேயே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டுப்பற்றுடன் இருக்கக்கூடிய ஒரே ராணுவம் நம்முடைய இந்திய ராணுவம் தான். கட்டுக்கோப்போட இருக்கு, எந்த சிறு சிறு சஞ்சலமும் கூட இல்லை. நீங்க பாகிஸ்தான்ல முழுமையா அரசியல் அழிக்கப்பட்டு ராணுவத்துடைய கைதான் ஓங்கி இருக்கு. கடைசியா இம்ரான் கான் கூட அடிச்சு விரட்டப்பட்டு ராணுவ ஆட்சி தான் நடக்குது. ஆனா இந்தியாவை பொறுத்தளவில் ஜாதி மதங்கள் அனைத்தும் இன்றைக்கு உயிர்ப்புடன் இருந்தும் ராணுவம் கட்டுக்கோப்புடன் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்துள்ளாக ராணுவம் இருக்கு. அந்த ராணுவத்தை ஆதரித்து தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேரணி நடத்தியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா கலைஞர் அவர்கள் இதே இந்திய ராணுவம் இலங்கைக்கு போய் அமைதிப்படைன்ற போய் எங்கள் தமிழ் சாதி மக்களை கொன்று குவித்து வந்தது. அப்பொழுது இதே கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். இந்திய ராணுவத்தை அமைதிப்படையை வரவேற்க செல்லவில்லை என்று கேட்டபோது தலைவர் கலைஞர் சொன்னார், என் தமிழ் சாதி ராணுவத்தினரை கொன்று குவித்த இந்த இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க செல்ல மாட்டேன்னு சொன்னதாண்டா கலைஞர். இன்னைக்கு இந்திய ராணுவம் போராடுகிறதை வரவேற்று பேரணி எடுத்தவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது திமுக ஜனநாயகத்துடைய கடமையை ஆற்றி இருக்கிறது. எனக்கு அந்த பேரணியில் உடன்பாடு இல்லை, ராணுவத்தை மதிப்பேன். ஆனால் இந்த போரில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காம இந்த போர் நடந்து முடிவுக்கு வருமா? இப்போ நீங்கள் நேற்று ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு, அமீரகம், உலக நாடுகள் எல்லாம், ஜப்பான், அனைத்து நாடுகளும் இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போர் நிறுத்தப்படுமா? ஏன் நிறுத்தப்படாது? தொடரும். இந்த போர் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்டது என்று சொன்னாலும் நீங்க என்ன சொல்றீங்க? பயங்கரவாதத்தை எதிர்த்து தான் சொல்றீங்க. இதுல ஏன் உலக நாடுகள் உங்களை ஆதரிக்கல? மோடிய தயவு செய்து நடுநிலையாளர் இந்த பேட்டியை பார்க்கணும். உலக நாடுகள் பயங்கரவாதத்தை கண்டிக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் மீது இப்பொழுது இந்தியா அவசரமாக போர் தொடுத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? நீங்க காஷ்மீரை சுத்தி உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. 3,60,000 ராணுவம் அங்க இருக்கா, காஷ்மீருக்குள்ள இருக்கா. எல்லை பகுதியில் 4 லட்சம் ராணுவ வீரர் இருக்கிறார்கள். அது போக காவல்துறை, சிஆர்பி, மத்திய படை எல்லாரும். மொத்தம் எனக்கு தெரிந்து காஷ்மீர்ல மட்டும் 8.5 லட்சத்திலிருந்து 9 லட்சம் ராணுவம் காவல் படை இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க பிரதமர் அங்க வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நிகழ்ச்சியை ரத்து செய்றீங்க. அப்படி இருக்கும்போது சுற்றுலா பயணிகளை வாருங்கள் கூப்பிடுறீங்க.
உங்களை நம்பி அழைப்பு ஏற்று சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ஆனால் தீவிரவாதிகள் 250 மீட்டர் உள்ள வந்து இவ்வளவு பாதுகாப்பை மீறி ராணுவ உடையுடன் உள்ள வந்து 1 மணி நேரம் சண்டையிட்டு சென்றிருக்கிறான். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த குற்றவாளிகள் யாருன்றத உலக பார்வைக்கு, உலக அறிவு சமூக பார்வைக்கு, உலக நாட்டின் பார்வைக்கு இந்தியா கொண்டு சென்றிருக்கிறதா? 9 லட்சம் ராணுவ வீரர்களை மீறி ராணுவ உடை தரித்து 250 மீட்டர் உள்ளே வந்து 1 மணி நேரம் துப்பாக்கியால் சுட்டு 26 பேரை சுட்டு கொண்டு குவித்து சென்றிருக்கிறானே, அந்த தீவிரவாதிகள் 2 பேரை சுட்டதாக நீங்க சொல்றீங்க. அடையாளம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு அடையாளத்தை கண்டுபிடித்து உலக நாட்டுடைய பார்வைக்கு இவர்கள் தான் பயங்கரவாதிகள், இவர்கள் தான் பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டவர்கள் பார்வையை உலக நாட்டின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? ஏன் கொண்டு வரல? இதை கொண்டு வராம எப்படி பாகிஸ்தான் மீது நீங்க பழிய சொல்றீங்க? அதனாலதான் உலக நாடுகள் யாரும் உங்களை ஆதரிக்கல. ஏன் ஆதரிக்கல? பயங்கரவாதிகளை நாட்டுக்கு நீங்க அடையாளம் சொல்லவில்லை. சந்தேகம் ஏற்படுறது உலக நாடுகளுக்கு. நீங்க உலக நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சீனாவை பிடிக்காது, உலக பத்திரிகையாளருக்கு ஊடகங்களுக்கு பெரும்பான்மையான உலக ஊடகவியாளருக்கு சைனாவை பிடிக்காது, துருக்கியை பிடிக்காது, ஈரானை பிடிக்காது. சீனா, ஈரான், துருக்கி எல்லாம் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு. அப்படிப்பட்ட நிலையில ஏன் இந்தியாவுடைய இந்த போர் நடவடிக்கையை மோடியை புகழாரம் சூட்டவில்லை? தெர்மாக்கோல் செல்லூராஜும் KP முனுசாமியும் தான் புகழாரம் சூட்டுகிறாரே தவிர உலக நாடுகள் பாகிஸ்தான் தான் இந்த பயங்கரவாதத்தை தூண்டியது கண்டிக்கிறோம் என்று ட்ரம்போ, ரஷ்யாவோ, உலக நாடுகளோ, ஜப்பானோ, நேட்டோ நாடுகளோ, G7 நாடுகளோ, G7 நாடு உட்பட என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா, நீங்க போரை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்லிருக்காங்களே தவிர, ஏன் கேட்டா மோடி அட்டர் ஃபெயிலியர். காரணம், உலக நாட்டின் பார்வைக்கு இந்த பயங்கரவாதிகள் யார் என்பதை அடையாளம் காட்ட மறுத்தது. காரணம் என்ன? உலக நாட்டுடைய கேள்வி, எங்களை போனுடைய கேள்வி என்ன? நாங்க இப்படி பேசினா ஆன்டி நேஷனா? இந்திய நாட்டுடைய சுதந்திர பொருளுக்காக பாடுபடாத கட்சி பாஜக. நீ தேசப்பற்றை பத்தி பேசாத. நேதாஜியுடைய படை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து 2வது உலகப் போரின் போது வந்தபோது தெற்கே எல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் நேதாஜியின் படைத்துக்கு ஆட்களை சேர்த்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு சாவார்கர் பாஜக கூட்டம் நேதாஜியின் படைக்கு எதிராக, முத்துராமலிங்கத்தேவரின் படைக்கு எதிராக வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு, வெள்ளை காலனி ஆதிக்கத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு ஆள் சேர்த்து விட்ட கூலி பட்டாளம் RSS, பாஜக, மோடி பட்டாளம். நீ நாட்டின் தேசப்பற்றி பற்றி பேசாத. பேசுறதுக்கு எந்த யோக்கியதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? காஷ்மீர் நிலைமை, இந்த போர்னால் என்ன நிலைமை ஏற்படும்? பயங்கரவாதிகளை அழிக்கணும். எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பயங்கரவாதி யாருன்றதை ஏன் நீங்க அடையாளம் காட்ட மறுக்கிறீங்க? 2 பேரை சுட்டு கொன்றீங்கல்ல, அவன் யார்? அவன் அடையாளம் என்ன? அவனை பயிற்றுவித்தவன் யார்? எங்கிருந்து வந்தான்? அவன் பிறப்பிடம் என்ன? இதான் உலக நாட்டுடைய பார்வை. மோடி இங்க சொல்றேன், சில பேர் எங்க மோடி ராஜேந்திரமா, என்ன ராஜேந்திரமா? ராணுவம் கட்டுக்கோப்பர் இருக்கு. எங்க பையங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கட்டுக்கோப்பர் இருக்கிறாங்க. மனைவி, தாய், பிள்ளை அனைத்தையும் துறந்து விட்டு எல்லையில் காத்து கொண்டிருக்கிறான் நம்முடைய ராணுவ வீரன். அவனால இந்த வெற்றி கிடைக்கும். ஆனா இந்த வெற்றியின் நோக்கம் என்ன? உன் போரின் நோக்கம் என்ன? அதை நாட்டுக்கு சொல்லிருக்கீங்களா? உலகத்துக்கு சொல்லிருக்கீங்களா? காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காம இந்த போர்ல உங்க வெற்றி பெற்ற முடியுமா? அப்ப காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி என்ன? ஆழ வேர், அந்த நுனி வேர் என்ன? அதை களையணும்ல. அதை களையறதுக்கான முயற்சியை மோடி அரசு எடுக்கல. நீங்க இந்த போர்ல இந்தியாவுக்கு இழப்பு தான். பாகிஸ்தானும் இந்தியாவை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த போரில் உண்மைக்கு எதிராக 2 நாடுமே போராடுது. உண்மையை குழி தோண்டி புதைக்க 2 பேருமே பொய் சொல்றாங்க.
இப்ப எங்களுக்கு எங்க மாதிரி ஆட்களுக்கு சில முக்கிய தகவல்கள் என்னன்னு கேட்டா, ரஃபேல் விமானம் தான், பிரெஞ்சிலிருந்து வாங்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட விமானம் தான் உலகத்திலேயே போர் ஜெட் விமானங்களில் தலை சிறந்த விமானம், நம்பர் 1. இதுதான் உலக செய்தி. 2500 கோடி ஒரு விமானம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமில்லாத செய்தி என்ன கிடைக்குதுன்னு கேட்டா, 5 இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக செய்தி. ஆனா பிரெஞ்சு என்ன ஒத்துக்கிறான்னு கேட்டா, ஒரு சில விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக ஒத்துக்கிறான். அப்ப அதை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் உலகத்திலே நம்பர் 1 ரஃபேல் விமானம் என்று சொன்னால், அந்த ரஃபேல் விமானத்துடைய 2 பணி. ஒன்று, பாகிஸ்தான் விடக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த விமானத்துக்கு உண்டு, இந்த ஜெட்டு போர் விமானத்துக்கு. இன்னொன்று, நேரடியாக ஏவுகணையாக போய் விழுந்து தாக்குதல் கூடிய ஆற்றல் இந்த விமானத்துக்கு உண்டு. அப்போ பாகிஸ்தான் இதை முறியடித்திருக்கு என்று சொன்னால், இதை கவிழ்த்திருக்கிறது, விழுந்தடிக்கிறது என்று சொன்னால், சைனா ஜெண்டான்னு நினைக்கிறேன், அது ஒரு விமானம், ஒரு போர் விமானத்தை அவன் தயார் பண்ணியிருக்கான். இன்னைக்கு உலக சந்தையில் ரஃபேல் விமானத்தை விட கடந்த வாரம் பங்கு சந்தையில் 40% கூடுதலாக இந்த ஜெண்டா விமானம், சைனா தயாரிப்பு பண்ண போர் விமானத்துக்கு மார்க்கெட் கூடியிருக்கிறதாக செய்தி. அப்படி என்றால் சைனா பாகிஸ்தானுக்கு ஜெண்டா விமானம் கொடுத்துருக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம், யூகம்தான். இல்லாட்டி வீழ்த்த முடியாது. நம்பர் 1 ரஃபேல் விமானம். அதை வீழ்த்துதுன்னா சைனாவால் தயாரிக்கப்பட்டு கடந்த வாரம் உலக பங்கு சந்தையில் 40% கூடுதலாக விற்பனையான இந்த ஜெண்டா போர் விமானம் தாக்கியிருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். அப்ப பாகிஸ்தானும் இராணுவத்தில் சுண்டக்கா நாடு என்றாலும் வலிமையா இருக்கக்கூடிய நாடு. அது பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது, அரசியலில் வீழ்ந்து விட்டது, சமூக வாழ்க்கையில் வீழ்ந்து விட்டது. ஆனால் அங்கே ஒன்று கட்டுக்கோப்போடு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே இராணுவம் கட்டுக்கோப்போடு இருக்கிறது. நாம் எதிர்த்து அடித்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியதும் திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலும் பாகிஸ்தானுக்கு இருக்கு, நீ மறக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கு நீங்களும் சொல்றீங்க, இங்கிருந்து நாங்க கராச்சிய, ராவல்பிண்டிய இதெல்லாம் நாங்க தாக்கணும், தூரமா இருந்து தாக்கக்கூடிய இருக்கு. இந்தியாவில் அந்த ஆற்றல் இல்லாம இருக்காது. நம்முடைய ராணுவர்களுக்கு உலகத்திலே இன்னைக்கு ராணுவ வீரர்களில் தலை சிறந்த இந்திய ராணுவர்கள், அது ஒன்றும் மாற்றமான கருத்து கிடையாது. ஆனா இதோட நோக்கம் என்ன? நீங்க 1970 CIA அமெரிக்காவுடைய உளவுத்துறை தான் உலகம் முழுவதும் அரசியல் படுகொலை செய்துவிட்டு கண்டுபிடிக்க முடியாது. நாட்டில் குழப்பம் வரும், அந்த நாட்டில் அரசியல் கலவரம் வரும். அதை அமெரிக்காவுடைய உளவுத்துறை CIA செய்தது. அதைத்தான் RSS ஐடியாலஜி செய்கிறதோ என்கின்ற சந்தேகம் உலக பார்வைக்கு வந்திருக்கிறது. மோடி அவர்களே, மோடிக்கு துதிபாடுகின்ற பூஜாக்களே, யோசித்து பாருங்கள். ஏன் பயங்கரவாதியை உலக நாட்டுடைய பார்வைக்கு கொண்டு வரல? இந்த போருடைய அவசியம் என்ன? இந்திய நாட்டு மக்கள், உலக நாட்டு மக்களும் பயங்கரவாதியை ஒழிக்க வேண்டும் என்பதில் யாருக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. 9 லட்சம் ராணுவ வீரர்களை சுத்தி வைத்துக் கொண்டு 250 மீட்டர் ராணுவ உள்ளே வந்து ஒரு மரம் துப்பாக்கி சண்டை போட்டு 26 வரை படுகொலை செய்த அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கு துப்பற்ற உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே, இதை பாதுகாக்கக்கூடிய தலைமை அமைச்சர் மோடியை பதவியை விட்டு ராஜினாமா செய்ய என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோள். துப்பு கட்ட மோடி, துப்பு கட்ட அமித்ஷா, ராணுவ வீரர்களை பலியாக்க துடிக்கிறார். 9 லட்சம் பேர் இருக்கா ராணுவம். காஷ்மீர்ல மட்டும் இவ்வளவு பணம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லையில கொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நம்முடைய ராணுவ வீரர்கள் காத்து கிடக்கிறான். அப்ப இந்த பிரச்சனையை தீர்வு, காஷ்மீர் பிரச்சனை தீர்த்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு நீ வழி தேட மாட்டேன்ற. காஷ்மீர்ல 370 எடுக்கிற. இந்த போரின் நோக்கம் என்ன? ராணுவ தளபதிகளும் நேற்றைக்கு இந்த போரை பின்வாங்கி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம் என்னென்று கேட்டால், சொல்லி இருக்கலாம், மோடிக்கு தெரியாது. செல்லூர் ராஜ் சொல்ல மாதிரி மோடிக்கு என்ன தெரியும்? இன்னும் ஏவுகணைகள் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, ட்ரோன். இதனால பெரிய பாதிப்பு ராணுவர்களுக்கு ஏற்படாது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான்
தரைப்படை தாக்குதலுக்கு தயாராகிவிட்டான் அப்படின்ற செய்தி வருது. அப்ப தரைப்படை தாக்குதல் தான் ஒரு போர் வீரர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். பல லட்சக்கணக்கான வீரர்கள் தரைப்படை வழியாக மோதுகின்ற பொழுதுதான் பல்லாயிரம் பேர் பலியாவார்கள். இந்தியாவும் தயார் என்று சொன்னால் இந்த போர் உலக போராக மூண்டுவிடும். அதனாலதான் நேற்று எல்லா நாடுகளும், அமீரகம் உட்பட அனைத்து நாடுகளும், இஸ்லாமிய நாடுகள் உட்பட போர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நமக்கு கடல் படை வழியாக எந்த பிரச்சனையும் வராது. கடல் மார்க்கமாக அமெரிக்கா, ஜப்பான், நேட்டோ நாடுகள் நமக்கு பாதுகாப்பு என்று சொன்னாலும் கடல் மார்க்கமாக அவருக்கு வர முடியாது. ஆனால் நமக்கு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தான் வர முடியும், அருணாச்சலம் பிரதேச வழியாக சீனா வர முடியும். தரைப்படை மார்க்கம் என்பது அவள் வருவதற்கு ஈஸியான மார்க்கம், நமக்கும் பெரிய பிரச்சனை ஆகும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மோடியுடைய பிரதமருடைய அரசியல் தலைமை தவறான கருத்தை நாட்டுக்கு சொல்கிறது. அதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. RS சித்தாந்தத்தை திணிக்க பார்க்குது. இந்த போருடைய நோக்கம் என்ன? பாகிஸ்தான் அழிச்சிருவீங்களா? பாகிஸ்தான் அழிப்பா, பயங்கரவாதி அழிப்பா? நீங்க பயங்கரவாத அழிப்பு என்று சொன்னால் அங்கே வந்த பயங்கரவாதி 2 பேரை சுட்டுக் கொண்டு அவன் மூலமா அடையாளம் கொண்டு உலக நாட்டுக்கு சொல்லியிருக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது, பயிற்சி கொடுத்தது உண்மை, நமக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அவர்களுக்கு பொருளாதார தடை விதித்திருக்கலாம், ஐக்கிய நாட்டு சபை மூலமாக கண்டனம் தெரிவித்திருக்கலாம். 2வது, பாகிஸ்தானும் உலக நாட்டுடைய விசாரணைக்கு, பகிரங்க விசாரணைக்கு தயார், இந்த பயங்கரவாத சம்பந்தமாக நாங்கள் பயிற்சி கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தை இந்தியா ஏன் பயன்படுத்தவில்லை? நுணுக்கமான அரசியல்வாதி, டிப்ளோமேசி சொல்லுகிறீங்களே, சங்கிகளே, சங்கி கூட்டமே, சங்கிக்கு துதிமாற கூட்டமே, எல்லையிலே எங்களுடன் பிறந்த ராணுவ வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்களை அரசியல் சித்துவிளாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். பாஜகவுடைய RSS ஐடியாலஜி தலைமையை பிரதமர் மோடிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு. உங்க நோக்கம் என்ன? பயங்கரவாத ஒழிப்பா? பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரால் பக்கத்து நாடான பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது, ராணுவத்தை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த நாட்டை ஒரு RSS இந்து நாடாக நாளைக்கு மாற்றுவோம் என்று சொன்னால் பக்கத்து நாட்டில் ஒரு பிரச்சனை வரும். அதனால பாகிஸ்தான் ராணுவத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று RSS ஐடியாலஜியை நீங்கள் இந்த போருக்கு பயன்படுத்துகிறீர்களா? இந்த போரின் மூலமாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை அழிக்க நினைக்கிறீர்களா? இஸ்லாமிய மக்களை வலைதளத்தில் RSS பாஜக வலைதளத்தில் இந்த போரின் மூலமாக இஸ்லாமிய சகோதரர்களை வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற அடிப்படையிலே துண்டாக நினைக்கிறீர்கள். இந்தியாவிலே சாதிய கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு பாஜக பயன்படுத்த இந்த போரை தொட்டிருக்கிறதா? அல்லது மோடிக்கு 75 வயது ஆகிறது, செப்டம்பரில் அவர் ஓய்வு பெற வேண்டும், பாஜக அஜெண்டா அடிப்படையில் இந்த போரை தொடங்கிவிட்டால் இந்த போரை காரணம் காட்டி அவர் தொடர்ந்து தலைமை பதவி ஏற்பதற்காக இந்த போரை தொடங்கினாரா? இது உலக நாட்டுடைய பார்வை, உலக நாட்டுடைய தலைவருடைய பார்வை, உலக நாட்டுடைய பத்திரிகையுடைய பார்வை. அதனாலதான் உலக நாட்டு பத்திரிகைகள் உங்களை தூக்கவில்லை, பாராட்டவில்லை, உங்களுக்கு ஆதரவு குறை நீட்டவில்லை. உங்களுக்கு ஆதரவு குறை சீட்டக்கூடிய நாடு எதுக்காக நீட்டுறான்? சந்தை பொருளாதாரம். இந்தியாவில் சந்தை வியாபாரம் நடத்தலாம், அதுக்காக உங்களுக்கு ஆதரவு நீட்டிருக்கான். ஆனால் அந்த போருக்கு ஆதரவு யாரும் நீட்டவில்லை. உங்களுடைய தத்துவமே ஃபெயிலியர், தோல்வி. காஷ்மீர் பிரச்சனையில் யாரும் தலையிடாத, ஆனா இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கக்கூடிய போரை ஆதரின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இன்னைக்கு என்ன நிலவரம்? போர் தொடங்கி விட்டது உங்க தவறு. இந்த போர் எங்க போய் நிக்க போகுது? ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு, தொடருது. அவருக்கு சில நாடுகள், பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு இல்லாம இருக்குமா? ஈரான் ஆயுத சப்பளை பண்ணிருக்க மாட்டானா? யுகம்தான். அப்ப 2 நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை மோடி உருவாக்கி இருக்கிறார். இந்த மோடி இதை பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்றால்
பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு ஒழித்திருக்க வேண்டும். அதை தவிர்த்து போரை தொடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நடுநிலையாளர்கள், உலக நாட்டு தலைவர்களுடைய பார்வை, உலக நாட்டு பத்திரிகையாளர் பார்வை, அதுவே எங்களின் பெரியாரின் தொண்டனின் பார்வை. நன்றி சார். நன்றி.